பேர் வந்து ஆளுநர் இருக்காம ஓடுநர்னு வச்சுக்கலாம். என்ன கேட்டால் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை திருத்தி இதுதான் இனிமேல் புரோட்டோகால்லாம் வைக்கலாம். சரியில்லை, அது சரியில்லை, இந்த பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. முதல்ல சரி தற்பான்னு பார்க்குற அதிகாரம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் 12,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு பொய் செய்தி போட்டிருக்காங்க. பொய் செய்தி பார்க்கறது சரி பார்க்கறதுலாம் உங்க வேலை கிடையாது. ரப்பர் ஸ்டாம்ப் பதவி தான் ஆளுநர் பதவி. இப்போ நீ என்ன பண்ணணும், வேலை அந்த கோப்பு வந்தால் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இல்லை கோப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மாற்றி அனுப்புங்கன்னு ஒரு முறை திருப்பி அனுப்பணும். உங்கள் வேலை வந்து போஸ்ட் மாஸ்டர் வேலை. நியூட்டன், டார்வின்லாம் வந்து யூரோப்பில் பிறந்தவங்க. அவங்களோட அறிவியல் கண்டுபிடிப்புலாம் இங்கே செல்லாது. ஏன்னா நாங்கள்லாம் குரங்குல தான் வந்தோம், நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது விலங்குலேருந்து வந்தீங்களா என்ன புரியல. உங்களுக்கும் திமுகவுக்குமான சண்டை சேருக்கான சண்டை, கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்குமான சண்டை மக்களுக்கான சண்டை. போன வருஷம் வரைக்கும் பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு எஸ்டிபிஐ மேடையில் என்ன சொன்னீங்க, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம்னு எஸ்டிபிஐ மேடையில் பேசிட்டு 2 வாரத்தில் போய் வந்து கூட்டணி வச்சார். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இஸ்கப் மாநில செயலாளர் மதுர் சத்யா நம்மோட இணைந்திருக்காங்க. வாங்க உங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், சூப்பர். சரி, இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நிறைய நேர்காணல்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போது இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுநர் வெளிநடப்பு அப்படின்றது. அதாவது வந்து முதல் முறையாக வந்து 2022 ஆளுநர் வந்து முழுமையாக அந்த உரையை முடிச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வருடங்களுமே வந்து தொடர்ந்து வந்து அந்த உரையை வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு வெளிநடப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நடந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன? அவர் வந்து பேர் வந்து ஆளுநர் இருக்காமல் ஓடுநர்னு வச்சுக்கலாம். அவர் வருஷம் அதுதான் வழக்கமாக வச்சுருக்காரு. நம்மளும் வந்து அதை வந்து பார்த்து சிரித்து இது வாடிக்கையாயிடுச்சு. என்ன கேட்டால் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை திருத்தி இதுதான் இனிமேல் புரோட்டோகால்லாம் வைக்கலாம். ஆளுநர் வருவார், ஓடுவார், இதுதான் இனிமேல் புரோட்டோகால்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மைக்கு வேலை செய்யலைன்னு சொன்னார். அதுவே வந்து ரொம்ப சிறுபலத்தனமான ஒரு சாக்கு. எல்லாருக்கும் அங்கே தெரியும் மைக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு எல்லா பத்திரிகை நிருபர்களுமே வெளில வந்து சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து உருட்டி திரட்டி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. முதல்ல அது சரியா தப்பாங்கிறதுக்கு அப்புறம் போவோம். முதல்ல சரி தற்பான்னு பார்க்குற அதிகாரம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எழுதி கொடுக்கறது பேசணும். அது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக இருக்கிறது. அதாவது இப்போ அறிக்கையில் வந்து இஸ்லாமியர்களை அனைத்து பேரையும் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படின்றது அப்படின்னா, இது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமையை பறிப்பது. அப்போ அதை பேசாமல் இருக்கலாம். ஆனால் 12,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு பொய் செய்தி போட்டிருக்காங்க. பொய் செய்தி பார்க்குறது சரி பார்க்குறதுலாம் உங்கள் வேலை கிடையாது. ஏன் அந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஏன் 12,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இவங்க முதல்ல சேர்த்துருக்காங்க. முதல்ல ஆளுநர் உரையில் இதெல்லாம் சேர்த்த மாட்டாங்க. ஆனால் இந்த முறை ஏன் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, இவர் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் ஒரு மேடையில் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு பாருங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சினால தொழில் வளர்ப்பில் வந்து பின்னடைவு ஏற்பட்டுருச்சு, தமிழ்நாட்டுக்கு முதலீடே வர மாட்டேங்குது. அதாவது எங்களை போன்ற இடதுசாரிகள் போராடி கொண்டிருப்பது திமுக மீது வைக்கும் விமர்சனமே அதிகமாக வந்து நீங்கள் முதலீடை ஈர்ப்பதற்காக தொழிலாளர் சட்டத்தை நீர்த்து போக செய்யாதீங்க. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்நாட்டுக்கு அதிக முதலீடு வந்துக்கிட்டே இருக்குது. ஏங்க மைக்ரோ சிப் ஃபேக்ட்ரி, இவி காரு, எலக்ட்ரிக் காரு அப்படின்னு மேனுஃபேக்சரிங்லன்னு அதிக முதலீட்டு இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஃபோர்டு ஓடிப்போன ஃபோர்டு நிறுவனத்தை திருப்பி கூட்டு வந்தாங்க, சாம்சங்கை தக்க வைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு நீ தொழிலாளர் மீது பேர்டனை போடுற அப்படின்றதான் விமர்சனமே வைக்கிறோம். அப்போ அது வந்து ஒரு அடிப்படை ஃபேக்ட். அதையே இவர் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னும் போது தான் இவங்க நேக்கா என்ன பண்ணுறாங்க, நீ தானே பொய் பேசுன, இப்போ உண்மையை பேசு அப்படின்னு சொல்லி 12,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வைக்கிறாங்க. 12,000 கோடி, 1,20,000 கோடி, அது எவ்வளோன்னு தெரியல எனக்கு. அதை வச்சுருக்காங்க. வச்சோடனே இவர் என்ன பண்ணுறாரு, இது நம்மளே அப்படி பேசிட்டு நம்மளே இப்படி பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவரால் பேச முடியலங்க. ஏன் அப்படின்னா, இதற்கு காரணம், நீ ஆளுநர்னா ஆளுநர் வேலையை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த சட்ட சிக்கல் சங்கடம் வந்திருக்காது. ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அரசியல் நிர்ணய சபை, அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து ஆளுநர்னா என்ன அப்படின்னு வந்து விவாதம் நடத்தும் போது இந்த அதிகாரத்தை கொடுக்கணும், அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஆளுநருக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேரலல் கவர்மெண்ட் அவர் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவார், இது மக்களுக்கான எந்த திட்டத்தையுமே அமல்படுத்த முடியாது. எப்போ 75 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற காங்கிரஸ் வேறு, ஆட்சி நடத்துகிற கட்சி வேறையாக இருக்கும். அப்போ இவங்க போடுற திட்டத்தை அவங்க வந்து வீட்டோ பண்ணிடுவாங்க, அவங்க போடுறதை இவங்க வீட்டோ பண்ணிடுவாங்கன்னு மக்களுக்கு எந்த நலத்திட்டமே போய் சேராது.
அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையில் பேசும்போது அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்கிறாரு, ஏன்பா அப்படின்னா ரப்பர் ஸ்டாம்புக்காக வச்சிருக்கிறது ஆளுநர் பதவினா ஆமாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தொடர விட்டாங்க. அப்போ ரப்பர் ஸ்டாம்ப் பதவி தான் ஆளுநர் பதவி. இப்போ நீ என்ன பண்ணணும், வேலை வந்தால் கோப்பு வந்தால் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இல்லை கோப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மாற்றி அனுப்புங்கன்னு ஒரு முறை திருப்பி அனுப்பணும். அதுவும் இல்லைனா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். இதுதான் உங்கள் வேலை. உங்கள் வேலை வந்து போஸ்ட் மாஸ்டர் வேலை. அப்படி இல்லை அப்படின்னா விழாக்களுக்கு கூப்பிட்டாங்களா, இப்போ வந்து அப்துல் கலாம் ஐயா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணார், பொதுவாக நல்லது செய்கிறதுக்கு பற்றி மாணவர்கள்ட்ட பேசுவார், கனவு காணுங்கள்னு பேசுவார், மரநடுங்கள்னு பேசுவார். விஞ்ஞானபூர்வமாக நம்ம அறிவியல் பூர்வமாக இந்தியாவை வளர்த்து நம்ம நிறையா கண்டுபிடிக்கணும், பாருங்கள் நாசா எங்கே போயிருக்கான் அங்கே போயிருக்கான், அது மாதிரி இந்தியர்கள் போகணுன்னு ஊக்கப்படுத்துவார். அந்த மாதிரி செய்கிறது தான் ஒரு ஆளுநரோட வேலையோடைய. திராவிட மாடல் சிறந்ததா, குஜராத் மாடல் சிறந்ததா, அதெல்லாம் அதாவது இதெல்லாம் கூட அரசியலுங்க. அதையெல்லாம் தரம் தாழ்ந்து நியூட்டன் டார்வின்லாம் வந்து யூரோப்பில் பிறந்தவங்க, அவங்களோட அறிவியல் கண்டுபிடிப்புலாம் இங்கே செல்லாது. ஏன்னா நாங்கள்லாம் குரங்குலேருந்து தான் வந்தோம், நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது விலங்குலேருந்து வந்தீங்களா என்ன புரியல. இல்லை நியூட்டன் நீங்கள் செல்லுபடி ஆகாதுன்னு என்ன தலைகீழ தொங்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு மூளை வேற எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து புவியீர்ப்பு சக்தி இங்கே வேறு மாதிரி செயல்படலை. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத கருத்துக்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து அன்றைக்கே பிரிட்டிஷ் கூட வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. அன்றைக்கி பிரிட்டிஷ் கூட சமரசம் செஞ்சுக்கிட்டது, பிரிட்டிஷ்க்கு ஆள் பிடிச்சது ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இப்படி தான் பதவிக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்காம, நம்ம ஆளுநர் பதவிக்கு ரொம்ப மரியாதை தரோம், அவர் தான் ஆளுநர் பதவிக்கு மரியாதையே தராமல் அந்த ஆளுநர் என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து உண்மையை பார்த்தோன்னா அவர் கசக்குது. அப்போ அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த வெளிநடப்பு செஞ்சது. அவருக்கு என்னன்னா, அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கர். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பணும். 3 மாதத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் திட்டினார், அதுக்கு முன்னாடி திராவிட மாடலை திட்டினார், அதுக்கு முன்னாடி கீழடி ஆய்வு வந்ததெல்லாம் வந்து அதெல்லாம் கூட வந்து அவர் என்ன பேசிக்கிட்டு இருந்தார், சும்மா நாச்சுக்கு இவங்க வந்து வேற்றுமையை விதைக்க பார்க்குறாங்க, தமிழ் உணர்வு இந்த உணர்வுன்ற பேரில் வந்து வேற்றுமையை விதைக்க பார்க்குறாங்க, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றியெல்லாம் அவர் கருத்து சொல்லியிருக்காரு. அப்போ இது போல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை பண்ணிக்கிட்டு லைம் லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. நம்மளும் அதுக்கு வந்து வழி கொடுக்குறோம், அவ்வளோதான். இல்லை சார், இதில் வந்து 1.2 லட்சம் கோடி வந்து நாங்கள் இதுவரைக்கும் முதலீடுகள் ஈர்த்திருக்கோம். திமுக வந்து தொடர்ந்து நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம், நீங்கள் இது வரைக்கும் 1.2 கோடி முதலீடு ஈர்த்திருக்கீங்கன்னா இதுக்கு இது வரைக்குமே வெள்ளை அறிக்கை வந்து திமுக கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்களே. அதுதான் இப்போ அது எதிர்க்கட்சியோட வேலை, அது ஆளுநரோட வேலை கிடையாது. நான் தான் சொன்னேன், அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், அப்பட்டமான பொய்யா கூட இருக்கலாம். அதை சரி பார்க்குற வேலை வந்து ஆளுநர் வேலை கிடையாது. இப்போ முதலீடு இல்லை, முதலீட்டில் எத்தனை சதவீதம் மானியம், எத்தனை சதவீதம் வந்து வாரா கடனாக இருக்குது, இல்லை எத்தனை சதவீதம் வந்து சாஃப்ட் லோன்ஸ்னு சொல்லுவாங்க, வட்டியில்லா கடனாக கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் பேச வேண்டியது, சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டியது. அதை சில கமிட்டிகள் வந்து புள்ளி விவரங்களோட பார்ப்பாங்க. புள்ளி விவரத்தை சரி பார்க்குற வேலையெல்லாம் ஆளுநர் வேலையா சொல்லுங்கள்? இது சரி பார்க்குறது அப்படிங்கிறது, அப்போ ஆளுநர் எதையுமே சரி பார்க்கக்கூடாது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஏதாவது இருந்தால் அதில் வந்து ஆளுநர் வந்து நான் இதை பேச மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட போஸ்ட்டே கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கிய போஸ்ட்னால அதுக்கு எதிராக பேச வேணாம். இல்லை அப்பட்டமாக இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து 1 கோடி அமெரிக்கர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னா இது அப்பட்டமானது. 1 கோடி அமெரிக்கர்கள்லாம் தமிழ்நாட்டில் வாழல. இதையும் கூட ஆளுநர் ஏற்கனவே வந்து கேபினெட்டுக்கு வந்து சொல்லலாம், பாருங்கள் இந்த மாதிரியான பிழை இருக்குது. ஆளுநருக்கு வந்து திடீர்னு தரமாட்டாங்க ஸ்பீச்சை, ஓகே முன்னாடியே தந்துருவாங்க. அந்த அப்போசிஷன் எதாக இருந்தால் அவர் முன்னாடியே அதை தெரிவிச்சிருக்கலாம், அதை அவங்க நீக்கிறதுக்கான பரிந்துரையும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1 கோடி அமெரிக்கர்கள் வாழ்கிறாங்கன்னா அது வந்து பொய்யின்னு இவர் சொல்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. தொழில்துறையில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் மருத்துவம் சுகாதாரத்தில் வந்து புள்ளி விவரங்கள் இப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குற வேலை ஆளுநர் வேலை கிடையாது. அதுக்கு தான் எதிர்க்கட்சி இருக்குல்ல, அது எதிர்க்கட்சி பார்த்துக்கிட்டோம். எதிர்க்கட்சி இப்போ வைக்கிற விமர்சனத்துக்கு 1,20,000 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1,20,000 கோடி எதுக்கு வெள்ளை அறிக்கை தரணும்? அதற்கு தான் எம்ஓயு இருக்குது. 1,20,000 கோடிக்கு எம்ஓயு சைன் ஆயிருக்கு. எம்ஓயுஸ்னால் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான அது வெளிப்படையாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அப்டேட்டாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது தேவையில்லை. அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, எப்போ அந்த முதலீடுகள் இங்கே வந்து ஃபேக்ட்ரியாக உருவாக போகுது, இல்லை வேறு ஏதாவது உட்கட்டமைப்பாக உருவாக போகுதுன்னா அப்போ தரலாம். 1,20,000 கோடி அப்படின்றது எம்ஓயு. இப்போ எம்ஓயு சைன் பண்ணாங்க அப்படின்னா 1,20,000 கோடின்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே ரியலைஸ்லாம் ஆகாது. அது வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில ஆயிரம் கோடிகளாக வந்துக்கிட்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் 1,20,000 கோடியும் ரியலைஸ் ஆகும்னா ஆகாது. அதுதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நிதர்சனம். இதில் வந்து வெள்ளை அறிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து
ஒரு நகைச்சுவையான உணர்வு. அதுலேயும் தாண்டி இதை வந்து ஆளுநர் செய்கிறாரு அப்படிங்கிறது அது அதோட பெரிய நகைச்சுவை அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகே. அதாவது வந்து சில ரீசன்ஸ் வந்து மக்கள் மாளிகையிலேருந்து வெளியில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது தொடர்ந்து வந்து இந்த விஷயங்களெல்லாம் இந்த டைமில் ஏன் வந்து ஒரு சில விஷயங்களை மறுத்திருக்கிறதும், ஒரு சில விஷயங்களை வந்து ஆட் ஆன் பண்ணி அதை ஆளுநரை வாசிக்க வைக்கிறதுமே வந்து தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வாக வந்து திமுக எடுத்திருக்கான்னு தானே பார்க்க. திமுக எடுக்கிறதுன்னு கிடையாதுங்க. நீங்கள் வருஷம் படிச்சீங்கன்னா தெரியும். வருஷம் அந்தந்த ஆட்சியில் இருக்கும் கவர்மெண்ட்டு அவங்களோட சாதனை என்னங்கிறத எழுதி தருவாங்க. அதை ஆளுநர் படிப்பார். இது வந்து தேர்தலுக்காக இவர் தான் சென்ட் பண்ணுறாரு. தேர்தலில் திமுகவுக்கு எதிராக என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க? இங்கே தொழில் வளர்ச்சி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னும் அதில் ஏதாவது போதைப் பொருள் பற்றி எதாவது போட்டிருக்கான்னு தெரில. அந்த பாயிண்டெல்லாம் எடுத்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் இப்போ வேணாம், 2020 அதிமுக எழுதி கொடுத்துச்சுல, இதே மாதிரி தான் 2020 2019 அதிமுக எழுதி கொடுத்துருக்கோம்ல, அதில் பெண்கள் பாதுகாப்புக்கு எதாக இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஏங்க அதெல்லாம் எப்பயுமே போட மாட்டாங்கங்க. எதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோ, அதுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கோ, அதில் எதெல்லாம் ஆளுங்கட்சி ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் தான் எழுதி கொடுப்பாங்க. இப்போ அங்கே வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வைப்பாங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக எந்தெந்த திட்டத்துக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு, பட்டியலினத்திற்கான திட்டத்துக்கு, மைனாரிட்டிஸ்க்கான திட்டத்துக்கு, தொழில் வளர்ப்புக்கு, யூத்துக்குன்னு இருக்கிற எல்லா திட்டத்துக்கும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் வாசிப்பாங்க. அதுதான் சம்மரி ஒழிய இவர் வாசிக்கிறது வந்து பொதுவான சம்மரி எல்லாம் கிடையாது. இது ஆளுங்கட்சி தங்களோட சாதனையை பறைசாற்றிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் வைக்குது, அதை இவர் வாசிப்பார். அப்படிதான் போது இதில் உங்களுக்கு எல்லா விபரத்தையும் ஒரு ஸ்பீச்சில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆளுநருக்கு அதுதான் வேலையா? ஆளுநர் அதை செய்ய வைக்க முடியுமான்னு கேட்குறேன். இவர் நல்ல ஆளுநர் இல்லை, நல்ல ஆளுநர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜனநாயகமான அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கூட நம்ம இதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறேன். உட்காந்து அவர் என்ன 300 பக்கத்துக்கு வந்து புள்ளி விவரம் டேபிளாக வாசிக்கிட்டு இருப்பாரா? அதெல்லாம் முடியாதுல்ல. ஸோ இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுற இடத்துல இவர் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். அது வந்து டிமாண்ட் பண்ணி அது நியாயமா? இப்போ எதிர்கட்சி டிமாண்ட் பண்ணால் அந்த அதில் நியாய தர்மத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவருக்கு டிமாண்ட் பண்ணுற அதிகாரமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே. தொடர்ந்து வந்து ஆளுநரோட வெளிநடப்பை வந்து அதிமுகவும் ஆதரிச்சிருக்கு, வானதி சீனிவாசனுமே வந்து ஆதரிச்சிருக்காங்க. நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் வந்து தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆளுநர் வெளிநடப்பு பண்ணும்போது அதிமுகலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சடனாக வந்து ஆளுநருக்கு வந்து கூட்டணி வச்சிட்டாங்கல்ல. அதாவது வானதி ஸ்ரீனிவாசன் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதாவது ஆளுநர் வெளிநடப்புக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஏன்னா அவங்களுக்கு ஆளுநர் பதவிலாம் வந்து ஏன் போடணும் அப்படின்றாங்க. இல்ல, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தேசிய கீதம் வந்து நிகழ்ச்சி துவக்கத்தில் போட மாட்டாங்க இல்லையா? முடியும் போது தான் போடுவாங்க. அதே போல அங்கே தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து போடுறது அப்போ தேசிய கீதம்ன்றது பிரச்சனை இல்லை, உனக்கு தமிழ் தாய் வாழ்த்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்துல நீ திராவிடம் நீக்கிட்டு வந்து வேற ஒரு இடத்துல திராவிடம் இல்லாமல் அதை பாடி எல்லாரும் வந்து அட்டென்ஷனில் நிற்கிறீங்க. அதெல்லாம் விட்டுருவோம். பிஜேபி மாதிரி நடந்துக்கலன்னா தான் பிரச்சனை. அவங்க பிஜேபி மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ அதிமுகவும் பிஜேபி மாதிரி நடந்துக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து வெக்கமான சூடு சுரணெல்லாம் அடமானம் வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீ திமுக அதிமுக இந்த சண்டையை விட்டுலாம், இல்லை அங்கே டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஆப் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த சண்டையெல்லாம் விட்டுலாம். இந்த கட்சிகள் ஆர்ஜேடி, எஸ்பி, சமாஜ்வாதி பார்ட்டி இதெல்லாம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? டெல்லியின் எதேர்ச்சி அதிகாரத்தை எதிர்த்து மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்கும் கட்சிகள் தானே இவை. அப்போ இந்த திமுக அதிமுக சண்டையை தாண்டி ஆளுநரில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இது தமிழ்நாட்டுக்கான நிலைப்பாடு, இது திமுகக்கான நிலைப்பாடுங்கிறது இல்லை. ஆளுநர் பதவி இருக்கக்கூடாது, மாநிலத்துக்கு அதிக உரிமை வேணுங்கிறது தமிழ்நாட்டோட கோரிக்கை, திமுகவோட கோரிக்கை இல்லை. திமுக அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. திமுக அதுக்கு சில வேலைகளை பார்த்துருக்கலாம், சில இடத்துல கோட்டை விட்டுருக்கலாம். ஆனால் இது தமிழ் மக்களோட கோரிக்கைன்னு இருக்கும்போது நீ தமிழ் மக்களுக்கு எதிராக போய் பாஜகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா யாருக்கு நீ வேலை பார்க்குற? எடப்பாடி அவர்கள் இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கோயில் காசுலாம் எடுத்து காலேஜ் கட்டுறாங்க, காலேஜெல்லாம் கட்டுறாங்க, அநியாயங்கன்னு பேசுகிறார். தமிழ்நாட்டில் காலேஜ் கட்டுவதை அநியாயமாக பேசக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்ச காலத்துலேருந்து நம்ம பார்த்தது கிடையாது. சிவி சண்முகம், அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு? ஸ்டாலினை உரிமையில் பேசுகிறார். இவன் பொட்டு வைக்க மாட்டானா, கையில் கயிறு கட்ட மாட்டானா, ஆனால் கோயில் பணத்தில் காலேஜ் கட்டுவானா அப்படின்னு. இந்த பொட்டு வைக்க மாட்டானா, கயிறு கட்ட மாட்டானா அப்படிங்கிறது வந்து யாரோட மொழி? இது பிஜேபியோட மொழி. அதாவது திமுக சீஃப் மினிஸ்டர்னு கிடையாது. எம்ஜிஆர் பொட்டு வச்சுருக்காரா? எம்ஜிஆர் கயிறு கட்டியிருந்தாரா? காமராஜர் பொட்டு வச்சுருந்தாரா? கயிறு கட்டியிருந்தாரா? பக்தவச்சலம் ராஜாஜி யாருமே பொட்டு வச்சு கயிறு கட்டினதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் முதல்வர்கள் மத அடையாளத்தை தாங்கிக்க கூடாது அப்படிங்கிறதுல கண்ணு கருத்துமாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆரை கேவலப்படுத்துறீங்க, காமராஜரை கேவலப்படுத்துறீங்க. இப்படி பேசுறது யாருக்காக? பாஜகவுக்காக. பாஜகவுக்காக எம்ஜிஆரையே கேவலப்படுத்த துணிஞ்ச அதிமுகவுக்கு ஆளுநருக்கு ஆதரவு தரதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது.
இது வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி தான் அதிமுக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காது. ஓகே. ஆனா வந்து ஆளுநர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து இப்போ வந்து திமுக ஆட்சியில தானே அதிகமா நடந்துட்டு இருக்குது. அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு வந்து டேட்டா சொல்லுதா? அதாவது இது வந்து நடக்கவே இல்லை, பெண்களுக்கு வந்து பாலாரும் தேனாரமா ஓடுது, சொர்க்க பூமியாக இருக்குன்னு நம்ம சொல்லலை. இருக்கிறதுக்கு நம்ம வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறோம். இப்போ எங்களோட NFIW இருக்குது, நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் இந்தியன் உமன் இருக்குது. அவங்க போராடுறாங்க, அவங்க பல கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. CPMோட ஐதுவா இருக்குது. அந்த மாதிரி வந்து பல பெண்கள் அமைப்புகள் போராடுறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் நடந்த சம்பவமாகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவமாகட்டும், போராடுறோம், விமர்சனங்களை வைக்கிறோம், மாற்றிக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க வைக்கிற கிளைம் என்னென்னா திமுக ஆட்சியில் அதிகரிச்சிருச்சு. இது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? NCRB ரிப்போர்ட் இருக்குது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்குது. அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் அதிகரிக்கலை அப்படிங்கிறதான் அது சொல்லுது. நீங்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யலை, இதெல்லாம் நீங்கள் தவறிட்டீங்கன்னு விமர்சனம் வைங்க, அது நியாயமானதாக இருக்கும். அதை வச்சு நம்ம திமுக தாக்கலாம். பெண்கள் பாதுகாப்புக்கு பாருங்கள், கோயம்புத்தூரில் வந்து அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட போது பக்கத்துலேயே ஒரு இடத்துல இல்லீகலாக சாராயம் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை போலீஸ் ஏன் பாதுகாக்கலாம்? அவன்லாம் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்திருக்கான், ஏற்கனவே அவ்வளோ கேஸ் அவன் மேலே இருந்திருக்கு. அவன் எப்படி இப்படி சுதந்திரமாக தெரிஞ்சான், இந்த குற்றத்தை அவன் இழைக்கிறான் பாருங்க அப்படின்னு நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் புள்ளி விவரமாக திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மீது வன்முறை ஜாஸ்தி ஆயிடுச்சு நீங்கள் சொல்லும் போது, நீங்கள் திமுகவை மட்டும் நீங்கள் விமர்சிக்கல, நீங்கள் தமிழ்நாட்டையும் என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாட்டை பற்றிய வதந்தியை பரப்புறீங்க. புரியுதுங்களா? இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரத்தை ஒருத்தர் வந்து கேஷுவலாக வந்து டிவி டிபேட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசிட்டு போகிறாரு. அப்போ அது போல் இந்த தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சு, இது அதிகரிச்சிருச்சு, அது அதிகரிச்சுன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது சென்சிட்டிவான விஷயம். இப்போ பெண்கள் பாதுகாப்பை சிதைஞ்சிருச்சு அப்படின்னு பேசுறது இல்லாமல் இது போன்ற புள்ளி விவரங்களை, தவறான புள்ளி விவரங்கள் சொல்லுவது யாருக்கு எதிராக செயல்னா, இது பெண்கள் பாதுகாப்புக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை சிதைக்கிறதுக்கான வேலையாக தான் இருக்கும். அது கடைசியில் திருப்பியும் பெண்கள் தலையில தான் போய் விடிய போதும் இல்லையா? நீ அரசியல் ஆவதுக்காக கண்ட வதந்தி அடிச்சு விட்டு போயிடுவ, நீ பாட்டுக்கு சொகுசாதானே இருக்கு. கண்ட வதந்தின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. தினசரி ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினசரி செய்தி, தினசரி பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ நேத்து கூட ஒரு விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியரை வந்து மது போதையில வந்து வெட்டி கொலை பண்றாங்க. இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, நடந்துகிட்டு தான் இருக்குங்க. நம்ம ஒன்றும் தமிழ்நாடு கிரைம் இல்லாத பூமி அப்படின்னு சொல்ல, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பானது, முழு 100% பாதுகாப்பானதுன்னு நம்ம கிளைம்லாம் வைக்கல. நம்ம அதில் சுணக்கம் இருக்குது, அதுக்கான விமர்சனம் வைக்கிறோம் அப்படிங்கிறது வதந்தியாக இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம பேச்சு. அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் நியூஸ் பார்க்குறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னால கிரைம் ரேட்டு அதிகரிச்சிருக்கா? ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி NCRB ரிப்போர்ட் 2022, 2023 என்ன சொல்லுது, இப்போ ரீசெண்டாக தான் வந்தது. அதில் தமிழ்நாட்டில் சில பல செக்டார்ஸில், முக்கியமான செக்டார்ஸில் கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கிறதா தான் காட்டுது. அப்போ நம்ம இதுக்காக திமுக பாராட்டணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்க இது உன் வேலைக்கெல்லாம் நான் பாராட்ட முடியாது. இப்போ எங்கெங்கெல்லாம் கேப் விழுந்திருக்கோ அதெல்லாம் அவங்க சுட்டி காட்டி திட்டுறது வேறு. நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நீங்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு உங்கள் நடவடிக்கையில் போதாமல் இருக்குது அப்படின்னு திட்டுறதெல்லாம் யாரும் எதுக்கவே கிடையாது. அது பெண்களுக்கான ஆதரவான கருத்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தவறான புள்ளி விவரத்தை சொல்கிறீங்கன்றேன். புரியுதுங்களா? அது வந்து வதந்தி தான். அதுக்கு வந்து கண்ட வதந்தி தான் அது பேர். நீங்கள் வந்து திடீர்னு தமிழ்நாட்டில் உயர்ந்துருச்சுன்னா நீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காட்டுன்னு கேட்பேன் நான். இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு, நேற்று நியூஸில் வந்திருக்குன்னா முந்தானத்தும் வந்திருக்கு, அதுக்கு முந்தனாலும் வந்திருக்கு, அதுக்கு முந்தனாலும் வந்திருக்கு. நீ எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு காட்டு, அதிகரிச்சிருக்குன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அதுதான் நான் வந்து வதந்திங்கிறாங்க. ஓகே. தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் வந்து எதிர்த்து திமுகவை எதிர்த்து பேச மாட்டாங்க, குரல் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, போதை பொருள். சரி, சாம்சங் போராட்டம் இருக்குல்ல, சாம்சங் போராட்டம் கம்யூனிஸ்ட் நடத்துது, ஏடிஎம்கே நடத்துதா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து கம்யூனிஸ்டுகள் நடத்துனாங்களா இல்லை ஏடிஎம்கே நடத்துனாங்களா? இடதுசாரிகள் தான் நடத்துனாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இப்போ கடந்த 4 வருஷத்தில் திமுக, நான் ஒரு 2 சட்டம் சொல்கிறேன், 12 மணி நேரம் வேலை அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. யார் போராடி அது பின்வாங்கினாங்க? கம்யூனிஸ்டுகள் போராடி பின்வாங்கினாங்களா, ஏடிஎம்கே போராடி பின்வாங்க? சரி, ஆணவ கொலைக்கான இப்போ ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் யார் போராட்டத்தினால வந்தது? இடதுசாரிகளும் விசிகாவும் போராடி தான் அந்த ஆணையம், அந்த அழுத்தத்தின் பேரில் தான். அந்த வாசிக்கும் போதே என்ன வாசித்தாங்க சட்டமன்றத்தில், இவர்கள் கொடுத்த கோரிக்கையின் பேரில் ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அக்டோபரில் எந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, எய்டட் காலேஜெல்லாம் ப்ரைவேட்டாக மாற்ற போகிறோன்னு கொண்டு வந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் 3 நாள் தொடர்ந்து போராடினாங்க. 4வது நாள் திமுக பின்வாங்கிடுச்சு. இப்போ நான் சும்மா ஒரு வீடியோவில், ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு 4 சட்டத்தை சொல்கிறேன்ல, இந்த மாதிரி அதிமுக போராடியதனால் பாஜகவோ, மத்தியில் பாஜகவோ, மாநிலத்தில் திமுகவோ பின்வாங்கின ஒரு 4 சட்டத்தை சொல்லுங்கள். நீங்கள் எந்த போராட்டத்திலுமே கிடையாதுங்க. சாம்சங் போராட்டம்
30 நாளைக்கு மேலே போயிட்டுருக்கு. 37வது நாள் இவர் ஒரு ட்வீட் போடுறார். யார்? எடப்பாடி ஐயா அவர்கள். நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி. கவின் மரணத்துக்கு என்ன பேசினார் இது வரைக்கும்? அதுக்கப்புறம் கவின் மரணத்துக்கு அப்புறம் 3 ஆணவ கொலை, பெரிய ஆணவ கொலை, பேசு பொருளான ஆணவ கொலை நடந்துச்சு. சரி, இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்புலாம் சொல்கிறீங்கல்ல, பொள்ளாச்சி யார் ஆட்சியில் நடந்தது? பொள்ளாச்சி யார் ஆட்சியில் நடந்தது? அதை சிபிஐ விசாரணைக்கு இதே கம்யூனிஸ்டுகள் போராடியதற்கு பிறகுதான் ஐதுவா, ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் விமன்ஸ் அசோசியேஷன் போராடின பிறகு தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு வழக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லை? கோயம்புத்தூர் யார் ஸ்ட்ராங் ஹோல்டு? ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு தானே. அங்கே எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடிக்கிட்டு போராடினாங்கன்னு நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். இவர் என்ன பண்ணார்? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு போய்கிட்டே இருக்கீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நான் வந்து தேதி வரியாக சொல்கிறேன். 23ஆம் தேதி சம்பவம் நடந்ததுன்னா 24ஆம் தேதி காலையிலேருந்து அங்கே எஸ்எஃப்ஐ மாணவர்கள், ஏஎஸ்எஃப் மாணவர்கள் போராடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள், அந்த இளைஞர்கள், மாணவர்கள் போராடுறாங்க. அங்கே நீங்கள் ஒரு 27ஆம் தேதி 28ஆம் தேதி வந்துட்டு ஒரு ஷோவுக்காக அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுறீங்க. உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சீமான் பேசிட்டார். நீங்கள் களத்துக்கு வரதுக்கு முன்னாடி சீமான் 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிறார். சீமானுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே யார் பேசிட்டாங்க? மாணவர்கள் அங்கே உட்காந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த மாணவர்களாம் போராடுறதுனால தான் உங்களுக்கு விஷயமே வெளில தெரியுது. நீங்களே டிவியில் பார்த்து திமுக என்ன தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிற ஆள் நீங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை செய்யலை. நான் அதான் சொல்கிறேன், வாய் வார்த்தையெல்லாம் பேச வேணாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஃபேக்ட்ஸாக பேசுகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்தின போராட்டத்தை எடுத்து போடு, அதிமுக எடுத்து போடு. அவங்க பண்ண போராட்டத்தில், திமுகவை எடுத்து பண்ண போராட்டத்தில் 5% கூட நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் திமுகவுக்குமான சண்டை சேருக்கான சண்டை, கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்குமான சண்டை மக்களுக்கான சண்டை. அதனால் நீங்கள் வந்து போன வருஷம் வரைக்கும் பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு எஸ்டிபிஐ மேடையில் என்ன சொன்னீங்க? எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம்னு எஸ்டிபிஐ மேடையில் பேசிட்டு 2 வாரத்தில் போய் வந்து கூட்டணி வச்சார். இந்த மாதிரி மானங்கட்டு போய் அரசியல் பண்ணுறவங்க கம்யூனிஸ்டுகள் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு இவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ திமுக மேலே 1000 விமர்சனம் வை, ஏன்னா மாற்றி மாற்றி நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தரை வந்து நீங்கள் வந்து ஆட்களையும் பரிமாறிக்கிறீங்க. இன்றைக்கி அமைச்சரவையில் பாதி பேர் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க. ஆனால் ஊடாலைக்கு தான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு அட்ரஸ் தெரில. கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்டுகள் என்ன விமர்சனம் வச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்குலாம் எடப்பாடி ஐயாவுக்கு அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. உங்கள் ஆட்சியில் நடந்த துப்பாக்கி சூடு நான் டிவியில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னவர் நீங்கள். அப்படி இருக்கும்போது அங்கே அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்கள் யார்? இடதுசாரி போராட்டக்காரர்கள் தான் அங்கே இறந்தாங்க. அதற்காக இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் யார் அங்கே நிற்கிறாங்க? இடதுசாரிகள். தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இடதுசாரிகள் அங்கே நிற்கிறாங்க. அவங்க தான் வழக்கெடுத்தும் நடத்துகிறாங்க. அப்போ இன்னமும் தமிழ் மக்களுக்கு தெரியும் யார் அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறது.